அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. ஆர்ஜே கார்த்திகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாருமே ஆர்வத்தோட கேட்க விரும்புற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஏன் குபேரன் கிட்ட கடன் வாங்கினாரு? இந்த கதையோட பின்னணியில உள்ள சுவாரஸ்யமான சம்பவங்களை முழுமையா விபரமா இப்ப நம்ம பாத்துடலாமா? வாங்க கதைக்குள்ள போடலாம். மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா வளமும் செழிப்பும் அவராலதான். ஆனா ஒரு நாள் வைகுண்டத்துல நடந்த ஒரு சம்பவம் அவரை கோபத்துக்கு உள்ளாக்குச்சு. என்ன தெரியுமா? நாரதர் இருக்காருல, அவரு ஒரு அற்புதமான திவ்ய மாலையை விஷ்ணு கிட்ட கொண்டு வந்தாரு. அந்த மாலையோட சிறப்பு என்னன்னா, அதை அணிந்தவருக்கு என்றுமே செல்வ வளம் கிடைக்கும்ன்றதா. மகாலட்சுமி நினைச்சாங்க, இதை என் பகவான் விஷ்ணு எனக்கு மட்டுமே தருவார் அப்படின்னு. ஆனா விஷ்ணு பகவான் அந்த மாலையை எடுத்து தன்னோட யானையான ஏராவதம் சொல்லுவாங்க, இல்ல ஐராவதம் சொல்லுவாங்க, அந்த இந்திரனுடைய யானைக்கு அணிவிச்சிட்டாரு. இத பார்த்த மகாலட்சுமி ரொம்பவே கோபத்துல, நான் இருக்கும்போது இந்த செல்வம் யானைக்கு தேவைன்னு அந்த மாலையை யானைக்கு போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தையே விட்டுட்டு கைலாசத்திற்கு கிளம்பிட்டாங்க. மகாலட்சுமி இல்லாததுனால பொதுவா நம்ம வீட்டுக்கு யாரு முக்கியம்? மகாலட்சுமி அருள் புரியணும், மகாலட்சுமியோட கிருபை இருந்தாதான் நம்ம வீடு செல்வ செழிப்போட இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அது நமக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வெங்கடேச பெருமாளுக்கும் தான். மகாலட்சுமி இல்லாம விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு. தன்னோட சக்தி இழந்தது மாதிரி உணர்ந்தாரு. மகாலட்சுமி திரும்ப பெறணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் பூமிக்கும் வராரு. திருமலை மலையில வந்து ஒரு யோகியா தங்குறாரு. நம்ம எல்லாருமே திருப்பதிக்கு போவோமே, திருமலை கோயிலுக்கு அவரை போய் பார்க்கறதுக்கு, அவரை தரிசனம் பண்றதுக்கு. அங்க போய் யோகியா தங்குறாரு. அங்க வாக்குலா தேவி அப்படின்ற பெண்மணி இருந்தாங்க. அவங்க பெருமாளை தன் மகனாகவே ஏற்று வளர்த்துட்டு வந்தாங்களாம். அந்த நாட்கள்ல திருமலை மலைப்பகுதியில ஆகாசராஜா அப்படின்ற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு குழந்தை இல்லாம இருக்கவே ஒரு நாள் அவர் ஒரு யாகம் பண்ணாராம். யாக குண்டத்திலிருந்து ஒரு அழகான குழந்தை தோன்றுச்சு. அவளுக்கு பத்மாவதின்னு பெயர் சூட்டினாங்களாம். ஒரு நாள் பத்மாவதி தேவி தன்னோட தோழிகளோட ஒரு பூந்தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பகவான் ஸ்ரீனிவாசன், அதான் விஷ்ணு, அங்க வராரு. பத்மாவதியின் அழகை பார்த்து உடனே அவர் காதல்ல விழுந்துட்டாரு. இவளே என் மனைவியாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை திருமணம் செய்ய விரும்புறாரு. அவர் உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? ஆகாசராஜன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் மணமகளை கேட்க போறாரு. மன்னர் ரொம்பவே சந்தோஷத்தோட சம்மதிக்கிறாரு. ஆனா திருமணத்திற்கான பெரிய செலவு வர இருக்கு. பொதுவா மணமகன் வீட்டுலதான் திருமண செலவெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பெருமாளும் வந்து யோசிக்கிறாரு. நம்ம கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, பணம் இல்லையே, செல்வம் இல்லையே. மகாலட்சுமி இல்லாதனால அவர்கிட்ட செல்வம் போயிடுச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் பூலோகத்துக்கு வந்திருக்காரு இல்லையா? அதனால அவர் என்ன ஒரு யோசனை வந்திருக்கு அவருக்கு, சரி செல்வத்தின் கடவுளான குபேரர்கிட்ட போய் நம்ம கடன் கேட்டா என்ன? நல்ல ஐடியா தான் இல்லையா? சரி, குபேரன் திருமணத்திற்கான தேவையான செல்வத்தை வழங்குறாருங்க. ஆனா ஒரு நிபந்தனையையும் வைக்கிறாரு. என்ன தெரியுமா? இந்த கடனை உலக மக்கள் பக்தியோடு திருப்பி தரணும் அப்படின்னு. உடனே திருமணத்துக்கு அப்புறம் ஸ்ரீனிவாசன் திருப்பதி வெங்கடேச பெருமாளா இருந்துட்டு வராரு. ஆனா குபேரர்கிட்ட வாங்கிய கடன் இன்னும் திருப்பி கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. அதனாலதான் இன்று வரைக்கும் திருப்பதி கோவில்ல பக்தர்கள் என்ன பண்றாங்க? காணிக்கையா செலுத்துறாங்க. ஏன் தெரியுமா? இந்த கடனை உலக மக்கள் பக்தியோட திருப்பி தரணும் ஒரு நிபந்தனை வச்சாரு இல்லையா? அதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு கடன் அங்க வாங்குறாரு, அவ்வளவு தூரம் நம்ம வந்து கொண்டு போய் காணிக்கைலாம் கொடுக்குறோமே. ஆமா, ஒரு செயலை நீங்க நினைக்கிறீங்க, வெங்கடாச்சலபதியே, விஷ்ணு பகவானே, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் உனக்கு காணிக்கை செலுத்துறேன், நீங்களும் வேண்டிக்கிறீங்க, அவரும் முடிச்சு வைக்கிறார், நீங்களும் காணிக்கை போடுறீங்க இல்லையா? அந்த மாதிரிதாங்க நம்மளை திருப்திப்படுத்தும் போது நாமளும் ஒரு திருப்திப்படுத்துறோம், ஒரு கடன் அடைக்கிறோம். அந்த கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம திருப்பதி கோவில்ல வந்து பக்தர்கள் எல்லாம் காணிக்கை செலுத்திட்டு வராங்க. இந்த காணிக்கைகள் குபேரர்கிட்ட எடுத்த கடனை அடைக்க உதவுறதா பக்தர்கள் நம்புறாங்க. ஆக மொத்தத்துல நாம எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த காணிக்கை அப்படின்றது எவ்வளவு ஒரு புண்ணியம். நாம வந்துட்டு நம்ம அந்த பெருமாளுடைய கடனையே வந்து நாம அடைக்கிறோம் இல்லையா? ஓகே, அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தோட சொந்தங்களே, திருப்பதி வெங்கடேச பெருமாள் ஏன் குபேரன் கிட்ட கடன் வாங்கினார் அப்படின்ற முழு கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
என்னங்க யானை கதைலாம் சொல்றீங்க? யாரோ பிருகு முனிவர் வந்து நெஞ்சில எட்டி உதைச்சிட்டாரு, நான் இருக்கிற இடத்துல எப்படி வந்து உதைப்பாரு, நீங்க அவருக்கு அந்த காலுக்கு வந்து சேவகம் பண்றீங்க அப்படின்ற கதையை தான் நாங்க படிச்சோம். இது ஒரு புது வித்தியாசமான கதையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதுவும் ஒரு உண்மை கதை தான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பனாதான் அடுத்த வீடியோ உடனே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? திருப்பதி கோயில்ல என்ன பண்ணுவோம்? கோவிந்தா கோவிந்தான்னு அவரோட கோஷத்தை பாடுவோம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கோவிந்தா கோவிந்தான்னு நீங்க இந்த வீடியோவை ரசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவீங்க நம்பிக்கையோட நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.